புரட்சி பாடகர் கோவனை சீரழிவை காவல்துறை அடியால் படையை அஞ்ச மாட்டோம் பாடல் மூலம் ஒற்றுமையை கட்டி அமைப்போம் பாடகர் கோவனை விடுதலை செய்யணும். விடுதலை செய்யற வரைக்கும் எங்களோட போராட்டம் ஓயாது. அனுமதி கொடுத்துட்டு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி எங்களை அடிச்சு நொறுக்குறாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். போலீஸ் அராஜகம் ஒழிக. புரட்சிகர பாடகர் மக்காவை சேர்ந்த கோவன் புரட்சிகர பாடலை பாடக்கூடிய கோவனை உடனடியாக விடுதலை செய்யணும். அது வரைக்கும் எங்க மக்கள் அதிகாரத்தின் போராட்டம் ஓயாது ஓயாது ஓயாது. பல்வேறுபட்ட இடங்களில் சமூக மாற்றத்துக்காக விழிப்புணர்வுக்காக போராடிய அந்த பாடகனை எங்களுடைய அமைப்பை முற்றிலுமாக ஒடுக்குவது, தடை செய்வது, எங்களுடைய இணையதளத்தை தடை செய்வது என்ற நோக்கத்தோட தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மூர்க்கத்தனமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை கண்டித்து தான் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம். பெண்களையும் இளம் பெண்களையும் மாணவர்களையும் இந்த போலீஸ் நடத்தின காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை எல்லா ஊடகங்களும் வெளிப்படுத்திருக்கிறீங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு பொறுக்கி செய்யாத வேலையை கூட இன்னைக்கு ஒரு போலீஸ்காரங்க எப்படி செஞ்சிருக்கிறாங்க. எட்டி உதைப்பதும், பெண்களை கையை பிடிச்சி இழுப்பதும், ஒரு சமூக விரோதிகளை போல இன்னைக்கு காவல்துறையை இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஏவல்துறையா மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஒரு பாடகனை பாடப்படக்கூடாதுங்கிறது சட்டவிரோதங்கிறத கண்டிச்சு தான் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீ பேசக்கூடாது என்கிட்ட சொல்லிட்டு பேசணும்னாக்கா நீங்க எங்களுக்கு உத்தரவு போடுறீங்களா? இந்த போலீஸ்காரங்க தான் இந்த நாட்டை ஆளணுமா? ஜனநாயக உரிமைங்கிறது எதுவுமே கிடையாதா? அப்ப இது எந்த விதமான அடக்குமுறை எல்லாத்தையும் ஏவி உரிமைகளை குரல்களை நெருக்கக்கூடிய இந்த காட்டு தர்பார்களை நாங்கள் கண்டித்த விதமாக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை இவங்க மைக் செட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி காலையில் 9:30 மணி வரைக்கும் தகராறு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அதனால நம்ம மறியல் போராட்டம் நடத்துறது, சென்னையை போல இங்கேயும் மறியல் போராட்டம் நடத்துறதுன்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா மைக் செட் வச்சுக்கங்கன்னு சொல்லி நயவஞ்சகமாக கூப்பிட்டுருக்காங்க. அப்போ தோழர்கள் வந்த பிறகு மறுபடியும் மைக் செட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. அப்போ ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு கலைஞ்சு போயிருங்கிறாங்க. அப்போ சமூகத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைகளை பற்றி காவல்துறையோ இந்த அரசாங்கத்துக்கோ கவலை இல்லை. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. கோடிக்கணக்கான மக்கள் துன்பத்தில் இருக்கிறாங்க, சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறாங்க, குடிபோதையில் கோடிக்கணக்கான மக்களுக்கு தள்ளாடிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றிலாம் இந்த கொடநாடு குமாரிக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது.
அதே போல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தில் பலன் இருக்கிறாங்க, விலைவாசி உயர்வுல பலரும் கஷ்டப்படுறாங்க. இதை பற்றிலாம் இந்த அரசு கவலை கிடையாது. தன்னை பற்றி உல்லாசம் சொல்லி ஒரு பாடல் வரிகளை சொன்னதுனால இந்த அம்மா ஒட்டுமொத்தமான அரசு துறையை ஏவி விடுதுனாக்கா, அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன நினைப்புனாக்கா, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மக்கள் பிரதிநிதிங்கிற நினைப்பு இல்லை, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பட்டத்து மகாராணிங்கிற நினைப்பு அவங்களுக்கு. அதனால தான் கொடநாட்டில் உட்காந்துக்கிட்டு போலீஸையும் அதிகாரிகளையும் ஏவி விட்டு யார் எதிர்த்தாலும் அவர்களெல்லாம் வழக்கு போடுவது, அடக்குமுறை ஏவுறதுங்கிற செஞ்சுருக்கிறாங்க. அந்த பாசிச அடக்குமுறையை மக்கள் கலை இலக்கிய கழகமோ அல்லது கலைக்குழுவோ அல்லது எங்களது மக்கள் அதிகாரமோ அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். இழுத்து மூடு, இழுத்து மூடு.